என்ன இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் மூஞ்சி கழுவுங்க, வந்து காஃபி போட்டு தரேன். என்னங்க என்னங்க உங்களுக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சு போச்சா? தூங்குற பையன் மேல காலங்கத்துல தண்ணி ஊத்துறீங்க. வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாம் நீ குடுக்குற செல்லம் தான். கோழி கூவி இம்புட்டு நேரம் ஆகுது, குண்டியை கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கா. மூஞ்ச பாரு தேவாங்க மாதிரி. போய் பாடுறா, உன் கூட படிச்சவள காலேஜ் போயிட்டு இருக்கா. ஆனா நீ இன்னும் +2 பாஸ் பண்ணாம சுத்திட்டு இருக்க. இந்த லட்சணத்துல பொழுது விடிஞ்சு தூக்கம். போய் ஊரை 2 ரவுண்ட் ஓடிட்டு வா. அப்பதான் உன பிடிச்சிருக்கிற சோம்பல் தடுத்துறலாம் போவோம். இருடா, பால் தரேன், குடிச்சிட்டு தெம்பா ஓடிட்டு வா. பாவம் புள்ள நடுங்கி போயிட்டான். இப்படி ஒரு மனுஷன் பண்ணுவாங்களா? நீ வாடா. என்னடா பாக்குற? அருகம்புல் ஜூஸ் உடம்புக்கு நல்லது, குடி. குடின்னு சொல்றல. டேய் என்னடா? டேய் என்னடா இது? ஒரு ஜூஸ் ஒழுங்கா குடிக்க முடியாது? எனக்குன்னு வந்து பிறந்திருக்கான் பாரு ஒன்னெல்லாம். மா 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 கத்தாமேரு வர. ஜாக்கெட் கொக்கி போட முடியல, அதான் கூப்பிட்டேன். இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா 2 பிள்ளைக்கு அம்மாவா இருப்ப.
இன்னும் ஜாக்கெட் கொக்கி கூட போட தெரியல. என்ன உங்க அம்மா வளர்த்திருக்கான்னு உன் புருஷன் காரி துப்ப போறான். ஏய், அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் கிளம்பி வா. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். அப்பா வரலையே தம்பி? அப்பா வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? காயத்ரி, காயத்ரி, காயத்ரி இப்ப வந்துருவாங்க. காயத்ரி ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அவங்க அப்பா போனதுக்கு அப்புறம் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். காயத்ரி, காயத்ரி சீக்கிரம் வாமா. மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காருல்ல. வந்துடுறேம்மா. நீங்க வரீங்க தெரிஞ்சதுல இருந்து அவளுக்கு தலகாலே புரியல. வாங்க வாங்க. என்னாச்சுப்பா? உட்காருங்க. நேரம் ஏய் வாய் மூடுடா. அம்மா ஜானகிம்மா, என்ன எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்க சங்கதியை விசாரிக்கதான் வெளியில போயிருந்தேன். இது வரைக்கும் உன் பொண்ண பாத்துட்டு போன மாப்பிள்ளைங்க எல்லாம் கல்யாண தேதி குறிச்சதுமே பரலோகம் போய் சேர்ந்துட்டாங்களாமே. இந்த உண்மையை மறைச்சி என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க பாக்குறியா? நல்ல வேலை, தேதி வைக்கிறதுக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஒரு போக்க பார்த்தா எங்க அப்பா பொண்ணு கண்ணிலே காட்ட. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சேன்னு அவமானமா இருக்கா? என்னடா அப்படியே உட்கார்ந்து இருக்க? எந்தடா உனக்கு என்ன பொண்ணா இல்ல? இந்த பொண்ணை விட்டா 1000 பொண்ணு. பொண்ணு பெத்திருக்காளாம் பொண்ணு, நல்ல ஜாதகம் உள்ள பொண்ணு. வாய மூடுமா. ஏய் எந்தடா எந்தடாங்கறல வாடா. இருங்க, கொஞ்சம் சொல்றது கேளுங்க. எல்லாம் வெளில சொல்லிட்டாங்கம்மா. என்னாச்சு? என்னாச்சுக்கா? என்னன்னு சொல்றது? எப்பவும் போலதான் என் பொண்ணோட ஜாதகத்துல இப்படி இருக்கிறப்ப நான் யார சொல்லி என்ன பண்றது? அக்கா, நீ ஏன் இப்படி கண் கலங்கிட்டு இருந்தா? காயத்ரி என்னதான் பண்ணுவா பாவம். இந்த மாப்பிள்ளை போனா போயிட்டு போறாங்கக்கா. அவன் மொழியே சரியில்லை. நம்ம காயத்ரிக்கே நல்ல மாப்பிள்ளையா கிடப்பாங்கக்கா. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. வாங்க உள்ள போலாம். வாடா சகாதேவா, என்ன ஆளே காணாமன்னு பார்த்தா வந்துட்டியா? ஏண்டா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் பேரை சகான்னு சொல்லி பழகுன்னு? ஏய், என் வாயில என்ன வருதோ அதான்டா கூப்பிடுவேன். முடியாது. சரி விடு, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ஒரு 5 ரூபா மட்டும் இருந்தா கொடு, ஒரு தம் போட்டு வந்துடுறேன். கடுப்ப கலப்பாதரா, நானே இன்னும் போனி ஆகலன்னு இருக்கேன். நீ வேற. சே, எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு தாயா பாடுவேன். ஆனால் என் நண்பன் இருக்கான மகேஷ், அவன் அப்பனுக்கு நைட் ஷிஃப்ட்னு நினைக்கிறேன். அதான் காலைல வீட்டில் இருப்பான். அப்பனாவது சுப்பனாவது நான் போய் கூட்டியாரேன். டேய், அவன் அப்பங்களை மாட்டிக்காதரா, புழிஞ்சு எடுத்துருவான்டா. எங்களுக்கே வா, நான் பார்த்துக்கிறேன். வந்துடுறேன். ஏய்,
நான் போறேன், எனக்கு நேரம் ஆகுது. மைனா கொஞ்ச நேரம் புள்ள. நான் போறேன். தேங்காவே தடவிட்டு இருப்ப பிச்சு போடு. எவ்வளவு நேரம் ஒரே பக்கத்தை படிச்சிட்டு இருப்ப? தெரியாம தான் கேக்குறேன். படிக்கிறது உனக்கு புரியுதா இல்ல சும்மா தான் பார்த்துட்டு இருக்கியா? புரியுதுப்பா. புரியாம படிக்க முடியுமா? என்ன புரிஞ்சு என்ன படிக்கிறியோ ஒன்னெல்லாம். மகேஷ், இந்த காஃபி குடிச்சிட்டு போடுறா. இவருக்கெல்லாம் எவன் தான் நைட் ஷிஃப்ட் போறானோ பகல்ல வீட்ல இருந்து உசுர வாங்குறாரு. டேய் வாடா சீக்கிரம், சரக்கு ரெடியா இருக்கு. எவ்வளவு நேரம் தான் புக்கிய பாத்துட்டு இருப்ப? இப்போ இன்னைக்கு மாட்டி விடாம போக மாட்டான். போட்டு வாடா. இந்த நேரத்துல யார் போன் பண்றான்னு தெரியலையே. அவர் போயிட்டாரு, வா இருடா வர்றேன். இரு. ஹலோ ஐயா, நான் கான்ஸ்டபிள் பேசுறேன் ஐயா. சொல்லியா. இன்ஸ்பெக்டர் அர்ஜென்ட்டா ஏதோ பேசணும். எதுக்குயா? உங்களை உடனே வர சொன்னாரு. சரி வர வை. அப்பாடா கிளம்பிட்டாரு. மகேஷ் கிளம்புடா. என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்காதா சாமி? ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல என் உசுர விட்டா என் பொண்ணுக்கு நல்லது நடக்கும்னா சொல்லுங்க, அந்த நொடியிலேயே செத்து போறேன். இப்படி அமைதியா இருந்தா எப்படி சாமி? ஏதாவது சொல்லுங்க. உன் பொண்ணோட விதி அது 7 கடல் தாண்டாலும் மாறாது. ஜாதகத்துல எழுதப்பட்டது மாத்தவே முடியாது. அவ கனியாவே வாழணுங்கிறது அவ தலையெழுத்து. எல்லாரும் எங்க போனாங்க? என்ன சாருக்கு அவ்வளோ அவசரம்? கோமா போறீங்க? அவசரமா பாத்ரூமா? நீ வேற காயத்ரி, கடுப்பேத்தாத. சாருக்கு இப்ப நான் பேசுறது கூட கடுப்பேத்துற மாதிரி இருக்கா? அது இல்ல காயத்ரி. சரி சரி, எல்லாம் அப்புறம் பேசலாம். முதல்ல இது சாப்பிடு. ஆமா என்னது? இன்னைக்கு வந்த மாப்பிள்ளைக்கு செஞ்சு வச்ச பாயசம். பாவம், அவனுக்கு இதை சாப்பிட கொடுத்து வைக்கல. நீ சாப்பிடு. நீதான் எதையும் தாங்கக்கூடிய இதயமாச்சே. ஏன் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உசுருக்கு பயந்த கோழையா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற மகேஷ், மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. யாரு எதிர்த்தாலும் ஜாதகத்தை நம்பாம புடிச்சவளை கைப்பிடிச்சு வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை. அப்படி ஒருத்தன் தான் தேடிட்டு இருக்க, ஆனா இன்னும் கிடைக்கல. சரி, நீ பாயசம் குடி. அம்மா வந்த உடனே அவங்க கிட்ட சொல்லிடு, நான் வரேன். வாடா மகேஷ், உங்க அப்பனுக்கு டாட்டா காமிச்சிட்டு வந்துட்டியா? கடுப்பா இருக்கு மாமா, நிம்மதியா தூங்க கூட முடியல. தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறாரா? ஏய் விடுமாமா, முதல்ல முழுசா அந்த கதையை கேளு. காலையில இருந்து ஊரே 2 ரவுண்டு சுத்த விட்டாரு. இனி தினமும் 2 ரவுண்டு சுத்தணுமா? ஓடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது மச்சி.
ஓகே மச்சி, நீ கண்டினியூ பண்ணு. அது கூட பரவாயில்ல மாமா, நான் பாஸ் பண்ணுற வரைக்கும் கறி மீனுன்னு எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. ஓவர் ஸ்ட்ரிக்ட் மாமா. ஏய் என்னடா? இல்லை மச்சி, உனக்கு இன்னும் மீசையே முளைக்கல. மீசை முளைச்சாதான் ஆசை முளைக்கும், ஆசை முளைச்சாதான் வயசுக்கு வர முடியும். நீ எப்போ வயசுக்கு வர்றது? அதை நினச்சிதான் சிரிச்ச மச்சி. மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல, மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல, மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. இவன் இன்னைக்கு அடி வாங்காம போக மாட்டான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டோன்னு வந்தல, என்னெல்லாம் செருப்பாளைய அடிக்கணும். எங்கடா போற? விடு மாமா, விடு மாமா. டேய் டேய் மச்சி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்டா, எங்கடா போற? டேய் ஏன்டா அப்படி பண்ண? விடு மாமா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், கோவிச்சுக்கிட்டான். எங்கே போயிட போகிறான்? அதுவும் சரிதான். மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல, மீச வச்சவெல்லாம் ஆம்பளை இல்ல. ஒரு போட்டலாம் கூட. என்னடா நல்லா இருக்கியா? என்ன வர வர சரக்கில் கிக்கே இல்லை. நான் கஞ்சாவை தான் கசக்கி போடுறேன், என்ன வேப்பம் குழந்தைய கசக்கி கொடுக்குறேன். போ, நீயும் சொல்கிறேன். நான் சுடுகாட்டில் சூடு தாங்காமல் எந்திரிச்சு இந்த போன மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. என்னாச்சு உனக்கு ரெண்டு பேருக்கும்? டேய் நீங்கள் ஏன்டா அப்படி மூணு உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன்டா மகேஷ், அவன் தான் சாரி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன? விடு மாமா, அவன் ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான், நம்ம கூடலாம் பேசுவானா? விடு. என்னமோ போங்கடா, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுக்கிறீங்க. இவன் எதுக்கு இப்போ எந்திரிச்சு போகிறான்? அடிக்க போகிறானா? ரைட்டு. அப்பாடா ஒன்று சேர்ந்துட்டீங்க. அப்போ இன்னைக்கு சரக்கு தான். ஹாப்பிடா வச்சு. Cheers. மப்பு குப்புன்னு ஏறணும். இப்படி உட்காந்து சரக்கு அடிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? கடைசியாக சதா மைனாவை கரெக்ட் பண்ணப்ப அடிச்சது. ஆமாம்ல? என்ன ஆமாம்ல? கரெக்ட் பண்ணி 1 வருஷம் பக்கம் ஆக போகுது. நீயும் போகிற வர பார்க்குற, ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாரு, அப்படிலாம் சொல்லாத. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலை. என்ன ஒன்றும் இல்லை? அங்கேயும் இங்கேயும் ஒதுங்குனீங்க, அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா? எல்லாம் நல்லா தான் மாமா போய்கிட்டு இருக்கு, ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது மாமா. அதான் என்னன்னே புரியல. அப்படிதான் ஒரு நாள் ஆத்துமேட்டுக்கு என்னை பார்க்க வந்தா. அப்படியே தோப்புக்கு கூட்டு போய் மெதுவாக அவளை உட்கார வச்சு அவ தலையில இருந்து கால் வரைக்கும் என் உதட்டால் அப்படியே கிஸ் அடித்தேன். அப்படியே கிஸ் அடிச்சுக்கிட்டே அவ இடுப்புல கையை போட்டு மெதுவா மெதுவா அப்படியே தடவி கொடுத்தேன். என் காலால் அவ காலை மெதுவா மெதுவா தேய்ச்சி விட்டேன்.
அவ காதுல மைனா மைனான்னு கூப்பிட்டேன். அவ அப்படியே கண்ணை சொருகி என் மார்ல சாஞ்சா பாரு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு மெதுவா மெதுவா அவளை கீழே படுக்க வச்சு அவ கிட்ட போனேன். அப்புறம் அப்பதான் மாமா அங்க ஒரு சத்தம். வரப்பு வெட்ட வந்தவன் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, மைனா பறந்து போயிருச்சு. போடாங்க, சூட்டை ஏற்றி விட்டு அணைச்சிட்டான்டா. ஐயோ, என் சோகத்தை கேட்டு மாமா பாரு ராவா அடிக்கிறான். தேங்க்ஸ் மச்சி. மகேஷ், மிளகாப்பொடி இல்லடா, சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துடுப்பா. உனக்கு வேற வேலையே இல்லைம்மா, நான்லாம் போக மாட்டேன். ஸோ சரி, எதிரில் போய் காயத்ரிட்ட கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நான் அப்புறமா கடைக்கு போகிறப்ப வாங்கிக்கிறேன். போடா, அடுப்பில் பருப்பு அவிஞ்சிட்டு இருக்கு. நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே. இரு, சட்டையை போட்டு போயிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து படி. அவனை யார் வேணான்னு சொன்னா? ஏய், என்ன போட்டு விடு. கனவா? சரி, நீ வெளியில இரு, நான் வரேன். ஏன் காயத்ரி அது இவ்வளோ அழகா? செல்கிறாய், என்னை வெட்டிக் கொள்கிறாய், என் உயிரும் பறவை போலானதே, உன் இதய கூட்டில் வந்து சேர்ந்ததே. கத்தி விழிகளாய் என்னை குத்தி சாய்க்கிறாய், கருவிழியில் விழுந்து கரைந்தேன், இந்த உலகில் மீண்டும் பிறந்தேனே. பெண்களை கடந்து சென்றேனடி, என் உயிரின் வேர்வரை தொட்டாய் நீதானடி, கண்ணே ஜாலமென்னடி, தொட்டு செல்கிறாய், என்னை வெட்டிக் கொள்கிறாய், என் உயிரும் பறவை போலானதே, உன் இதய கூட்டில் வந்து சேர்ந்ததே.
வானம் விட்டு வந்து நிலவும் எட்டி எட்டி பார்க்கும் உந்தன் அழகை கண்டு நாணி விழுந்து உடைந்து போகும். இரவில் நீயும் நடந்தால் வீதி வெளிச்சம் கூடி போகும். தெருவிளக்கும் உன்னை கொஞ்சம் கண்ணடித்து பார்க்கும். 10 விரல் நகங்கள் எல்லாம் மின்மீன் போல மின்னிடுதே. சத்தமின்றி மின்மினிகள் வெட்கம் கொண்டு சென்றிடுதே. கண்ணே ஜாலமென்னடே தொட்டு செல்கிறாய், என்னை வெட்டி கொள்கிறாய். என் உயிரும் பறவை போலானதே, உன் இதய கூட்டில் வந்து சேர்ந்ததே. வண்ணப்பூச்சி தொட்டா கையில் வண்ணம் வந்து ஒட்டும். பட்டு பூவே உன்னை தொட்டால் வாசம் உரையட்டும். உச்சி நரம்பு கூட உனது பெயரை உச்சரிக்கும். பக்கம் நீயும் வந்தா எந்த பருவம் தத்தளிக்கும். உன் செவ்வாயின் ஜீவனதி இனி போத்துவர் போனானறி. நான் அறியும் பொழுதினிலே உன்னுள் என்னை நான் விதைத்தேன். கண்ணே ஜாலமென்னடே தொட்டு செல்கிறாய், என்னை வெட்டி கொள்கிறாய். என் உயிரும் பறவை போலானதே, உன் இதய கூட்டில் வந்து சேர்ந்ததே. கத்தி விழிகளால் என்னை குத்தி சாய்க்கிறாய். கருவிழியில் விழுந்து கரைந்தேன், இந்த உலகில் மீண்டும் பிறந்தேன். கோடி பெண்களை கடந்து சென்றேனடி, என் உயிரின் வேர்வரை தொட்டாயினடி. கண்ணே ஜாலமென்னடி. என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா? மீன் அது பாட்டுக்கு வேகும், விட. என்ன அவசரம்? பொறுமையா இருங்க, உனக்காக தானே சுட்டுட்டு இருக்கேன். அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும் மைனா. என்ன நான் சொல்றது? நல்லா வியாக்கணமா தான் பேசுறீங்க. மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்டு ஆத்திக்கலாம், வாபுல. எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா? சும்மா இருங்க. மானை பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா, வாபுல. இப்படி பேசியே என்ன மயக்கி போடு. சதா சதா, என்ன? எனக்கு ஒரு ஆசை. சொல்லு மைனா, சொல்லு. எதா இருந்தாலும் செய்யறேன். நான் உன் கை மேல ஏறி நிப்பேனா, நீ என்ன அப்படியே தூக்கிடுவியா? அடக்கு இருக்கு புள்ள, இதான் உன் ஆசையா? மாமன் கையே சந்தன கட்ட, ஏறி நில்லு. எப்படி தூக்குறேன்னு பாரு புள்ள. நிஜமா தான் சொல்றியா? ஏறி நில்லு புள்ள. வா எந்திரி. இரு. வா. எங்கடா போனா? எதை பார்த்துட்டா பயந்த? பாவம் பிள்ளைக்கு உடம்பு நெருப்பா கொதிக்குது. உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா? என்னங்க, பையனே எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க வேற. இவன் பண்றத பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்குடி. உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும். சரி, சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டு போ, நான் ஸ்டேஷன் கிளம்புறேன். சரிங்க. வாமா. மாமா, அவர் கிடக்குறாரு. என்ன மாமா ஆச்சு மகேஷ்க்கு? அப்படியே இருந்தா சொல்லு. எதை மறைக்கிறதுக்கு காய்ச்சல் நாடகம் மாறவனோ தெரியல. போய் நீயே பாரு. என்னாச்சு அத்தா மகேஷ்க்கு? வாமா காயத்ரி, என்னன்னே தெரியல,
உடம்பு நெருப்பா கொதிக்குது. கசாயம் போட்டு கொடுத்தீங்களா அத்தை? இன்னும் இல்லம்மா, இனிமே தான் போட்டு கொடுக்கணும். நீங்க போய் கசாயம் போட்டு எடுத்துட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மகேஷ், கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ அது வரைக்கும் படுத்துரு. பாத்துக்குமா காயத்ரி. அச்சச்சோ, ஜுரம் நெருப்பா கொதிக்குதே. தைலம் எங்கடா? என்னம்மா, தைலம் தேய்ச்சி விட்றியா? ஆமா அத்தை, ஜுரம் கொஞ்சம் விடும்ல. சரி சரி, உட்காரு. எந்திரி மகேஷ், இந்த கசாயத்தை கொஞ்சம் கொடி. பார்த்து, சூடா இருக்கு, பார்த்து குடி. என்னடா சொல்ற? சத்தமா சொல்லாதடா, யாருக்கு அதில் விழுந்துற போகுது. இதெல்லாம் தப்புடா மகேஷ். என்ன தப்பு? மகேஷ் காயத்ரியை லவ் பண்ணுறான், அவ்வளோதானே? என்ன அவ்வளோதானே? காயத்ரி இவனை விட 10 வயசு பெரிய பொண்ணு. அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலேயே அவளோட அப்பா இறந்து போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்து இவனோட அப்பா தான் காயத்ரியை தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு. அவளை போய் எப்படா? சரி, அதனால் என்ன? அந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாவை மாமா அத்தன் தான் கூப்பிடுறா. அதை நெசமாக்கணும்னு தானே ஆசைப்படுறான் மாப்பிள்ள. டேய் மகேஷ், இவன் பேச்சு கேட்காத. அந்த பொண்ணோட ஜாதகம் ஊரறிஞ்ச விஷயம். கல்யாண தேதியை குறிச்சாலே வரப்போகிற மாப்பிள்ளைக்கு மரணம் நிச்சயம். மகேஷ் சொன்னா புரிஞ்சுக்க, வேணா தயவு செஞ்சு விட்டுரு. உனக்கு ஆசையாக இருந்தால் சொல்லு, 500 ரூபா தான், நான் கூப்பிட்டு போகிறேன். நான் சொல்கிறதுக்கெல்லாம் அவளை மறந்துடு. அடச்சி, என்ன மாமா அப்படி பேசுற? அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்படுறேன். இல்லடா மகேஷ், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் பேச வேணாம், நான் வரேன். என் பெரியத்தை சொல்லியிருக்கு. அதோ இங்கே தெரியுதே ஒரு மலை, அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா. அதை சாட்சியாக வச்சு என் கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது. சரிதான், என் பாட்டி கூட சொல்லியிருக்கா, அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம். நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகாக யோசித்தேன். நீ இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற. நம்ம கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? போதும் போதும், என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியும். நாம் இப்போ அந்த மலைக்கு பின்னாடி போயிட்டு வருவோமா? அப்படியா? இறுக்கி அணைச்சி ஒரு உம்மா தந்தாதான். யார் அவன் வெள்ளாம பண்ற வயக்காட்டுல? யாரோ வராங்க, நான் போறேன். யாரா நீங்க? எனக்குன்னு எங்க இருந்துடா வர்றீங்க?
மகேஷ், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்க? மேல வா. தனியா மாவு புழியறேன்னு நினைச்சேன். நல்ல வேலை நீ வந்துட்ட. வா, வந்து ஒரு கை போடு. என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை. ஏய், பச்சை மாவை சாப்பிடாத, வயிறு வலிக்கும். காயத்ரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஹே, என்ன இப்படி கேட்டுட்ட? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் கூட இருந்தா எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. இதைத்தான் நீ கேட்க வந்தியா? இல்லை, நான் உன்னை... காயத்ரி, என்னம்மா? எவ்வளோ நேரண்டி மாவு புழிஞ்சுக்கிட்டு இருப்ப? அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குடி, சீக்கிரம் வா. சரிம்மா. சரி, நான் படிக்க போனோம், நான் கிளம்புறேன். இரு மகேஷ், காஃபி போட்டு தரேன், சாப்பிட்டு போ. இல்லை, இப்போதான் நான் குடித்தேன், நான் கிளம்புறேன். என்னாச்சு உனக்கு? ஏதோ சொல்ல வந்தா. நல்ல பையன். Blue eyes, blue skies, blue seas. என்ன குட்டி, அப்படி பாக்குற மாமன கடிச்சு திங்கிற மாதிரி பாக்குறியே? அம்புட்டு ஆசையா மாமா மேல? அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உன் அம்மாக்காரி தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. உனக்கு எனக்கும் தான் பொருத்தம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. வாத்த, எப்படி இருக்க? சீ, வாய மூடுறா. உன்னதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓ, இவன் வந்திருக்கானா? அப்புறம் ஏன்டா அடிக்கடி வந்து ராவடி பண்ற? நீ சொல்லிட்டா போச்சா? என் பச்சை கிளியை எனக்கு கட்டி கொடுத்துடு. டேய், அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டேன், பறந்து போயிடுறேன். என்ன குடி சொல்ற? பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதே தப்பா பண்ணிட்டு இருக்க. இனி ஒரு முறை சொல்ல மாட்டேன், ஸ்டேஷன்ல வச்சு பிச்சு எடுத்துருவேன். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அத்தை வீட்டுக்கு மருமகன் வந்தா ஸ்டேஷன் கூட்டு போயிடுவீங்களா? போங்க சார், போய் வேலையை பாருங்க. டேய், நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அத்தை வரட்டா? குட்டி வரட்டா? என்னைக்கு இருந்தாலும் உன் பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. உன் பொண்ணு ஜாதகத்துக்கு பயந்து ஒருத்தனும் கட்டிக்க வரமாட்டான். வச்சு ஊருக்காக தான் போடணும். வரத்த என்ன பண்றது? இப்படி பண்ணிட்டு இருக்கானே. நீ உள்ள போமா காயத்ரி. என்ன மைனா, என்னாச்சு? மூஞ்சி அப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருக்க? இப்படி திரும்புறது? நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று தானே ஆசைப்பட்டு கேட்டேன். கையில் ஏறி நிற்கிறேன் தூக்குங்கன்னு. அதே உன்னால செய்ய முடியல. நீ எப்படி என்னை வச்சு காப்பாற்ற போற? அது அன்னைக்கு நான் சாப்பிடாம வந்துட்டேன், அதான்.
இன்னைக்கு ஏறு நில்லு, தூக்குறேன். அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இன்னொரு ஆசை. என்ன ஆசை சொல்லு. சினிமால லவ் பண்றவங்க எல்லாம் டுயட் ஆடுவாங்களாமே, அது மாதிரி நானும் நீயும் ஆடலாமா? அவ்வளவுதானே. ஆனா பாட்டு நான் தான் சூஸ் பண்ணுவேன். என்ன பாட்டு? சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் ஓணம். சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓணம் 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 ஓணம். இந்த மூஞ்சிகளுக்கு உலகநாயகம் பாட்டு வேற. மரத்துல இருந்து கீழே இறங்கி வரத்துக்குள்ள ஓடி போயிடுச்சு. நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த கதி? அவர் போனப்பவே நான் போயிருந்தா இதெல்லாம் பார்க்காம இருந்திருப்பனே. ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த ரவுடி பையனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியுமா? அவரோட சொந்தம்னு ராவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஜாதகம் சரியா இருந்திருந்தா நான் இப்படி அவமானப்பட வேண்டியது இல்லைல்ல. ஜாதகத்தை தூக்கி குப்பையில போடுங்க. அதை பாக்குறதே பாவம். எனக்கு மட்டும் காயத்ரி வயசுல ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா கற்றா தாலின்னு சொல்லியிருப்பேன். இப்போ மட்டும் என்னப்பா, ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் கட்டுறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம காயத்ரிக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைப்பான். தைரியத்தை மட்டும் கைவிட்டுறாதீங்கக்கா. வானரம் எங்க கிளம்புது? பொண்ணு பார்க்க. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாண்டா. நல்ல பையன். ஏய் நெல்லு, என்ன இவ்வளவு சந்தோஷம்? இல்ல காயத்ரி இல்ல. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? உள்ளதான் தூங்கிட்டு இருக்கா, போய் பாரு. நான் கிழங்கு எடுத்துட்டு வந்துடுறேன். தூங்கி எந்திரிச்சு எங்கேன்னு கேட்டானா நான் கிழங்கு எடுக்க போயிருக்கேன்னு சொல்லிடு. வரேன். சரி. நீ என்ன பண்ற மகேஷ்? எங்க முதல்ல வெளியில போ. என்ன பாக்குற? முதல்ல வெளியில போ.
இப்ப நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா மகேஷ்? எங்க அப்பா சாகும்போது எனக்கு 15 வயசு. அப்ப நீ சின்ன பையன். என் கூட தான் விளையாடுவ, என் பாயில தான் தூங்குவ. ஆனா இன்னைக்கு நீ பண்ணின காரியத்தை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல மகேஷ். ஏண்டா உன் புத்தி இப்படி போச்சு? இங்க பாரு மகேஷ், என் விதிதான் கல்யாணம் ஆகாமலே கன்னியா வாழணும்னு என் தலையில எழுதியிருக்கு. உனக்கு என்னடா? நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். உங்க அப்பா உன்னை IPS ஆக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்காருடா. உங்க அம்மா அவங்க உலகமே நீதான். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு மகேஷ். எந்த காரணத்தினால நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தா அது ஏன் தப்பு தான். உன்னை நான் எந்த தப்பு சொல்ல முடியாது. ஆனா என்ன நீ மறந்துடணும். முன்ன மாதிரி நீ என் கூட பழகணும். அதான் எனக்கு வேணும். நான் இன்னும் உன்னை சின்ன பையனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எப்போ செஞ்ச தப்ப நினைச்சு கண் கலங்கிட்டியோ அப்பவே உன் மனசு சுத்தமாயிருச்சு. போதும், போலாம். மகேஷ், படிக்கிறியா? சரி, படி. மகேஷ், என்ன மறந்துட்டியா? நான் வரேன். சாயந்தர நேரம் கதவை சாத்தி வச்சுக்கிட்டு என்னதான் பண்றான்? இல்ல நான் அப்பவே சொன்னேன், நீ தான் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நிலைமையை நினைச்சு பாரு மகேஷ். உன் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க அந்த ஊர்ல இருக்க முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருடா. இப்போ என்ன, பொண்ணுங்க நம்ம கன்னத்தில் அடிச்சா நம்ம கன்னத்தை தொட்டு பார்க்க ஆசைப்படுறாங்கன்னு உசுப்பேத்தி உசுப்பேத்தி அவனை கெடுக்கிறதே நீ தான்டா. ஆமாம், அவன் பச்சை குழந்தை, நான் கெடுக்கிறதுக்கு. கஞ்சாவை அடிக்கிறீங்க, கொல்லணும்டா. என்ன தைரியம் தான் கஞ்சா அடிப்பீங்க? அப்பா இல்லப்பா.
அப்பா அப்பா இனிமே பண்ண மாட்டோமா? அப்பா வலிக்குது. வரம்போக்கு. அவமானப்பட வேண்டியதுதான். அடிக்காதீங்க. இது அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. ஏங்க அப்பா வலிக்குது. விடுங்க, அவன் தெரியாம பண்ணிட்டாங்க. அடிக்காதீங்க. என்னால பார்க்க முடியல. அடிக்காதீங்க. என்ன விட்டுருங்க. அவனை அடிக்காதீங்க. என்ன சொல்லணும்டி? பிள்ளையாடி பெத்து வச்சிருக்க? இந்த வயசுல கஞ்சா தண்ணி ரொம்ப பெரிய ஆளா வருவாண்டி. நீ போமா காயத்ரி. ஏய், இதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போய் பாரு. கொன்னுறவன. ஏண்டா இப்படி பண்ணி அடி வாங்கி சாவுற? உனக்கு என்னடா ஆச்சு? அதுக்கு பதிலா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடு, குடிச்சிட்டு போயிடுறேன். இல்லம்மா. பார்த்து வாடா. என்னத்த மகேஷ் எப்படி இருக்கான்? அப்படியே தாமா இருக்கா. கசாயம் கொண்டு வந்த. ராத்திரி எல்லாம் வழியில துடிச்சிட்டு இருந்தாமா. விடிய காலம் தான் தூங்கினான். இப்பதான் எழுப்பி விட்டேன். கெட்ட காலம். ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. சரி போ, உள்ளதான் இருக்கான். போய் 2 வாரத்தை ஆறுதலா சொல்லு அவனுக்கு. காயத்ரி, ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? ராத்திரி தான் அந்த அடி வாங்கினல, ஏண்டா இப்படி பண்ற? எழுந்து பல்லு விளக்கிட்டு இந்த கசாயத்தை குடி. அங்க வச்சுட்டு போ. புத்தி போகுது பாரு. எழுந்திருச்சு போய் பல்லு விளக்கிட்டு வா. என்ன புக்கா இருக்கும்? இதெல்லாமா பார்த்துட்டு இருக்கான்? கசாயம் வச்சிருக்கேன், குடி. நான் வரேன். ஐயோ, புக்க காணோம்.
என்ன காயத்ரியை காணோம்? ஒருவேளை பாத்ரூம்ல இருக்காளோ? பாத்ரூமா? ஐயோ, வெளில வரா. ஐயோ, மகேஷ் வெளியில வா. உனக்கு என்னடா வேணும்? ஏன்டா இப்படி பண்ற? அந்த புக்கை தூக்கிட்டு வந்துட்டல, அதை வாங்க தான் வந்தேன். அதெல்லாம் கிழிச்சு அடுப்புல போட்டுட்டேன். போ. போன்னு சொல்றல. இத பாரு காயத்ரி, நான் பண்ணது சரியா தப்பானலாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு சொன்னிய ஞாபகம் இருக்கா? ஜாதகத்தை நம்பாம எவன் காலம் முழுக்க வச்சு காப்பாத்துறானோ அவன் தான் ஆம்பளைன்னு சொன்னேன். நான் ஆம்பளை காயத்ரி. நான் இப்ப சொல்றேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. ஜாதகத்துல எல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் உன்னை வச்சு காப்பாத்துவேன் காயத்ரி. இப்ப சொல்றேன், ஐ லவ் யூ காயத்ரி. அது முடியவே முடியாது மகேஷ். நான் இதுக்கு உன்னை சம்மதிக்க வைக்காம விட மாட்டேன் காயத்ரி. நான் வரேன். நான் இந்த ஊர்ல இருந்தா தானே. இவ்வளோ நேரம் ஆச்சு, வர சொல்லி ஆளையே காணுமே. யாரு? குமாரா? ஓ, சுந்தரா. அடி பாவி, யாரு குமாரு சுந்தரு? உனக்கு தெரியாம எந்த குமாரு எந்த சுந்தரு? சும்மா உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தேன். அதான பார்த்தேன், கொஞ்ச நேரத்துல குப்புன்னு வெத்துருச்சு. அப்புறம் என்ன? எத்தனை நாள் தான் இப்படியே தொட்டுக்கிட்டு இருக்கிறது? அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாமா? ஐயா, என்ன ஐயா, இன்னைக்கு நீ என்னை ஏமாத்தவே முடியாது. யாரா பாத்துற போறாங்க? இங்க யார் இருக்க போறா? உனக்காக நான் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ வச்சு விட்டாச்சு. பூ வாசனையே குப்புன்னு வீசுது. இனி சமாச்சாரம் தான்.
மைனா. யாரா அந்த தென்னந்தோப்புக்குள்ள தென்ன விட்டா உட்கார்ந்து இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லை. யார் வந்தாலும் சரி, கச்சேரி கச்சேரி தான். வாங்கடா, வந்து ஃப்ரீயா ஷோ பார்த்துட்டு போங்க. சரி மாமா, அதோ வரேன். வா வா, வந்து பார்த்துட்டு. நான் வரேம்மா. சரிங்க. டேய், எங்கடா போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புக் வாங்க போயிருந்தேன். கிட்ட வா, வாய ஊது. ஏங்க, ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான், அதுக்காக இப்படியா? டேய், செவுல விட்ட சுருண்டு விழுந்துருவ. மனசுல பயம் இருக்கணும். இன்னொரு தரம் அந்த தப்ப பண்ணுன பையனை வேண்டான்னு தூக்கி கட்டிடுவேன். அத நினைப்புல வச்சுக்க. நீ சொல்லிட்டா போச்சா? என்னடி காயத்ரி வீட்டுல சத்தம்? அவன் ரவுடி மாமாவை காயத்ரிக்கு பிடிச்சிருக்கான். பரிசு போட வந்திருக்கான். என்ன பரிசு போட வந்திருக்கானா? ஏங்க நில்லுங்க, எங்க போறீங்க? அவ விருப்பப்பட்டதான் வர சொல்லிருக்கா. விடுங்க, இதெல்லாம் அவங்க இஷ்டம். நம்ம சொல்லதான் முடியும். என்னாச்சு காயத்ரிக்கு? சரி, நான் வரேன். உள்ள வாடா. குட்டி, நீ என்ன கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ விஷத்தை கொடுத்தாலே தேனா இனிக்கும். உன் கையால பாலை கொடுத்தா தேவாமிர்தமா இனிக்குது. நான் கொடுத்து வச்சவன். என்னத்த நான் சொல்றது? கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. உன் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குது, எனக்கும் உன் பொண்ணை பிடிச்சிருக்குது. விடிஞ்ச மேல தாளத்தோட வரேன். உன் பொண்ணை ரெடி பண்ணி வை. அத்தை வரட்டா? குட்டி வரட்டா? மூஞ்சி பாரு. ஹனிமூன் எங்க போலாம்? ஒன்னும் புரியலையே. இப்ப உனக்கு சந்தோஷமாடி? அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ஒரு முளை கைத்துல தொங்கிடலாம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன் உம்முன்னு இருக்கிற? எனக்கு பயமா இருக்கு. தப்பு வேற பண்ணிட்டோம், ஏதாவது நடக்க போகுது. என்ன நடக்கும்? குட்டி புலி வந்து பிறப்பான். அதுக்கு முன்னாடி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் அப்பங்கிட்ட வந்து பொண்ணு கேளு. இங்கே பாரு மைனா, பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி புள்ள பார்க்குறது எல்லாமே அந்த காலம். என்ன நான் சொல்கிறது? இப்போ நீ முழுகாமல் இருக்குன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பனே மாப்பிள்ளை என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து கேட்பான். இந்த ஐடியா எப்படி இருக்கு? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. மைனா, பயமாக இருந்தால் வேலைக்கே ஆகாது. நேரத்தை கடத்தாத, புள்ள கட்டிக்கு ட்ரை பண்ணுவோம். வா. அன்னைக்கு பண்ணதே போதாதா? ஒரே அடியில் சிக்ஸர் அடிக்கிறதுக்கு இப்படியே பேசி பேசி கவுத்துற. மைனா, அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? இல்ல, இது வரைக்கும் அப்பன் கத்துனா, இப்ப உள்ள கத்துது. அட கடவுளே.
சரியோ தப்போ உன் வாழ்க்கைய நீயே முடிவு பண்ணிட்ட. அவன் கெட்டவனோ முரடனோ அவன் உன்னை விரும்புறான். ஒரு பொண்ணால ஒரு ஆம்பளைய திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வர முடியும். அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். நீ நல்லா இருந்தீனா எனக்கு அதுவே போதும். சரி, நேரம் ஆச்சு, கிளம்பி வா. ம். ஆத்தா, மாப்பிள்ள வந்த காரு லாரியில மோதி அந்த இடத்துல இறந்துட்டாரா? ஏன்க்கா அப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க? நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. பேசாம சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அவளும் நானும் சாப்பிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். என்னங்க பேசுறீங்க? இன்னும் என்னங்க நான் சொல்லட்டும்? என் வீட்டுக்காரோட நண்பனா இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் எங்களுக்கு உதவியா இருப்பீங்க? இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க எனக்கு மனசு இல்லை. அக்கா, நடந்ததையே நினைச்சு இப்படி வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படிக்கா? ஏங்க, காயத்ரி சாப்பிட்டாளா? அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல. டேய் மகேஷ், மகேஷ். அப்பா சொல்லுங்கப்பா. காயத்ரி என்ன பண்றா? சாப்பிட்டாலும் போய் பார்த்துட்டு வா. சரிப்பா. ஆல் இந்தியா ரேடியோ. நேரம் இப்பொழுது 2:30. இப்பொழுது நீங்கள் கேட்க போவது உங்கள் மனதை உருக வைக்கும் சோக கீதங்கள். என்னடா? இன்னும் சாப்பிடல, அப்படியே தான் உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி, நீ உள்ள போய் படி. ஆடுறா, துடிக்கிறா, என்னென்னமோ பண்றா மாமா. அந்த பொண்ணோட நிலைமை யாருக்கு வரக்கூடாதா மகேஷ்? புரியுது. பழம் இருந்தும் சாப்பிட முடியலன்னா கஷ்டமா தானே இருக்கும். மூஞ்ச பாரு. நீ அந்த பொண்ணை விரும்புற, ஆனா அந்த பொண்ணு உன்னை விரும்பலையாடா? ஏய், என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்குது மாமா. அவ என்ன கல்யாணம் பண்ணா எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயப்படுறா. அந்த பொண்ணும் பயப்படுறது ஒரு வகையில் நான் என்னடா மகேஷ்? ஏன், எனக்கே பயமா இருக்கு. அந்த பொண்ணோட ஜாதகம் 1000 வாட்ஸ் மாதிரிடா, பவர்ஃபுல்லானது. அவ வாயாலேயே என்ன பிடிக்குதுன்னு சொல்ல வைக்கல. நான் மகேஷ் இல்ல. இவன் கூட இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்டா. உன் கூட தான் நான் இருக்கேனே, நான் எப்படி உருப்பட முடியும்? என்னங்க, இது சரியா இருக்குமா? நான் சொல்லி வச்சிருக்கேன், சரியா தான் நடக்கும். சரிங்க. நீ உன் மனசை போட்டு அள்ளிக்காத. கூப்பிட்டீங்களாங்க? வாங்க. பக்கத்து ஊர்ல நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான். ஏட்டா தான் இருக்கான், ஆனா ரொம்ப நல்ல பையன். காயத்ரிக்கு பொருத்தமா இருப்பான். கிளம்பி வாங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஜாதக விஷயத்த சொல்லிட்டீங்களாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நல்லதே நடக்கும்.
அப்புறம் என்னக்கா, காயத்ரி மனசுக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் கிடப்பான். சரி பவானி, எல்லாம் வெளியூர் கிளம்புறாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். இதை நான் போய் மட்டும் கிளம்பி விட்டா வரேன். ஆ சரிம்மா. காயத்ரியை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. அது மட்டும் நிச்சயமா நடக்கக்கூடாது. நீயும் சட்டுப்புட்டுன்னு கிளம்பு. சரிங்க. வாங்க போலாம். ம். இதுதான்டா சரியான சந்தர்ப்பம். விட்டா போச்சு. தைரியத்தை வர வச்சுக்க மகேஷ். மகேஷ், வெளியில வா. வெளியில வா மகேஷ். நீ எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா? என்ன பாரு மகேஷ், இப்போ உனக்கு என்ன, நான் தானே வேணும். இப்ப இங்க யாரும் இல்ல, என்ன நானாவே தரேன், எடுத்துக்கோ. ஆனா கல்யாணங்கிற விஷயத்த மறந்துரு. என்ன மகேஷ் யோசிக்கிற? மகேஷ், தைரியத்தை வர வச்சுக்கடா. தைரியத்தை மட்டும் விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத. என்ன பொண்ணு இவ?
இவ்வளவு நேரம் ஆகியும் கதவை அட திறந்து போட்டு விடுங்கக்கா. என்ன பண்ணிட்டு இந்த இருக்கா? சம்மந்தம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொன்னாலே காயத்ரி ரொம்ப சந்தோஷப்படுவா. காயத்ரி தூங்குறாளா? காயத்ரி காயத்ரி ஏய்! என்னங்க விடுங்க. விடுங்க, அடிக்காதீங்க. என்னங்க, என்னங்க, விடுங்க. அடிக்காதீங்க. ஏய்! என்னங்க, விடுங்கடா. என்னங்க, விடுங்க. விடுங்க, அவனை அடிக்காதீங்க. என்னங்க, எனக்கு வந்து பணம் தீங்கடா. விடுங்க, அவனை அடிக்காதீங்க. என்னங்க. நான் என்னைக்கு கொண்டுறேன். மானத்தை வாங்கிட்டியடா. மானத்தை வாங்கிட்டியடா. இல்லை கேட்ட உயிரோட இருக்க. செத்து போடா. இந்த மாதிரி ஒருத்தன் ஊர்ல இருக்க கூடாதா? கொண்டுறேன். யாருங்க அவ? நம்ம பையனை வளைச்சு போட பாக்குறாளா? மோசன அறுத்தறிஞ்சு வீதியில துரத்தி விட்டுருவேன். பயமுறி. ஆமா உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. காயத்ரி தங்கமான பொண்ணு. அவளை என் மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இவன் பண்ண காரியம் ஏங்க, போதுங்க, விட்டுடுங்க. அப்படி என்னடி உனக்கு? அம்மா, நீ போட்ட சூடு கூட எனக்கு வலிக்கலம்மா. உன் வார்த்தையால என்ன சுட்டுறாத. ஐயோ, உனக்கு புரியலையேடி. இப்படி போய் நீ தொலைச்சிட்டியே. இனி நாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? இது வெளியில தெரிஞ்சா இனிமே யாடி உன்னை கட்டிக்குவா? இப்ப மட்டும் என்னம்மா, என்ன கட்டிக்க நீ நானும் போட்டியா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீயும் வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, இல்ல. என்ன மனசுல நினைச்சவனுக்கு அவன் உசுர வாங்க எனக்கு மனசு இல்ல. என் உடம்ப கொடுத்துட்டேம்மா, என் உடம்ப கொடுத்துட்டேன். ஐயோ, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். எதெல்லாம் நம்ம தலையில எழுதியிருக்கோம் அப்படியே நடக்கட்டும். எங்க கிளம்பிட்டீங்க? ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஏதாவது நடக்கக்கூடாது நடக்குங்காட்டியும் நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா நல்லது. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுறதுதான் நல்லது. என்ன சொல்றீங்க? தப்புன்னு பார்த்தா என் புள்ள மலையும் தான் தப்பு இருக்கு. இதுக்கு ஒரே வழி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். வேண்டாம், தெரிஞ்சே மகேஷ கொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ண துணிச்சிட்டீங்களோ நடக்கிற பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். கோலை மாதிரி பின்வாங்க கூடாது. நீ அவனை கட்டிக்கதான் வேணும். சொன்னா கேளுமா காயத்ரி, அத்தை சொல்றேன்ல. உன் மருமக கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்ணி கழிஞ்சிட்டா. அதனால உன் மகனுக்கு சாவு விட்டுட்டு போகல, தள்ளி போயிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க?
சரியா 30வது நாள் உன் மருமகன் உசுர கொடுப்பான். சாமி, வயிற்றுல நெருப்பாளி கொட்டாதீங்க. அது நடந்தே தீரும். அது விதி. சொன்னதை சாதிச்சிட்ட. பலே கில்லாடுறா நீ. எப்படியோ நீ நல்லா இருந்தா சரிதான் மச்சி. யாருக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ அது கிடைச்சி தானே தீரும். என்னாச்சுடா? அதை ஏன் கேட்குற? மைனா பறந்து போச்சு. அவளை அம்மாவாக்கிட்டு தான் இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்ச அவளோட அப்பன் அவளை வேற யாருக்காவது கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டான். ராத்திரியோட ராத்திரியே ஊரை காலி பண்ணிட்டாங்க. பையன் புலம்பிட்டு திரிகிறான். இவன் போதும் என் மனத்தை வாங்குறதுக்கு. சரி, எனக்கு நேரமாச்சு. எனக்காக என் பொண்டாட்டி காத்துட்டு இருப்பா. நான் கிளம்புறேன். டேய், எங்கடா போற? அடப்பாவி, அதுக்குள்ளே வாடா. போடா போ. எனக்கும் கல்யாணம் ஆகும். அப்போ வச்சுக்கிறேன். ஒரு மைனா தானே போச்சு. ஒரு சிட்டுக்குருவி அது கிடைக்காமலா போயிடும். என்னம்மா நான் சொல்றது? என் பொண்ணோட மாங்கல்யத்துக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. அவளை விதவையா பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. காயத்ரியோட ஜாதகம் என் பையன் விஷயத்துல பழிச்சிடக்கூடாது. ஆண்டவா, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்னம்மா, என்னமாச்சு? காயத்ரி, காயத்ரி, என்னாச்சு காயத்ரி? காயத்ரி, என்னாச்சு? என்னாச்சு காயத்ரி? என்னாச்சுமா? என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு காயத்ரி? அத்தை, என்னாச்சு அத்தை? நீங்க அப்பாவா ஆயிட்டீங்க மாப்ள. நல்ல வேளை எதுவும் நடக்கல. ஆமாங்க சம்மந்தி. நான் அப்பாவாயிட்டேன். இனிமே இந்த ஊர்ல இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தனும் நம்மள நம்ப மாட்டான். காயத்ரி ஜாதகம் நம்மளை ரொம்ப பலி எடுத்துடுச்சு. இனிமே எந்த பொழப்பு பண்ணி பொழைக்கிறது? ஏமாளிங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பொழைக்க முடியும். கடவுளுக்கு இருக்கிறது உண்மையாயிடுச்சு, ஜாதகம் பொய்யாயிடுச்சு. மனிதனின் விதியை படைத்தது இறைவன். அதனை அறியவோ மாற்றி எழுதவோ மனிதனால் அணு அளவும் முடியாத காரியம். ஆனால் ஜாதகம் என்ற பெயரால் ஜோசியக்காரர்கள் பல இளைஞர்கள் பல கன்னியரின் வாழ்வை முடக்கி போட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்று காயத்ரியின் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிறந்தது. ஆனால் இந்நாட்டில் எத்தனையோ